கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதமானது மிகுந்த ஒரு சிறப்பான ஒன்றாக அமைந்திருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். ஸோ ராசியில் ராகு மற்றும் 6ஆம் இடத்தில் சூரியன் அப்படிங்கும் பொழுது நிறைய அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டைகள் வரும். கும்பராசிக்காரர்கள் உங்கள் அப்பாவுக்கு செலவு செய்கிறதோ, இல்லை உங்கள் அப்பாட்ட கடன் வாங்கிறதோ, இல்லை பிள்ளைகள் அப்பாவுக்கு, அப்பா பிள்ளைகளுக்கு, இப்படி சில கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. கும்பராசிக்காரர்கள் உங்களினுடைய பொருளாதார ரீதியாக கவனமாக இருப்பது நல்லது. சட்ட சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூல் செய்வது, இல்லை நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் திருப்பி தரணுமோ இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். இந்த கும்பராசிக்காரர்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமையாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பலி அப்பனை சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது. எத்தனை ஆஞ்சநேயர் கோயில் போக முடியுமோ ஆடி மாதத்தில் சனிக்கிழமையில் சென்று வழிபாடுகள் செய்யலாம். நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய விஸ்வரூப ஆஞ்சநேயர்னு சொல்லுவோம். ஸோ நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், இப்படி விஸ்வரூப ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் வழிபாடுகள் செய்து, மற்றும் ஒரு சனிக்கிழமை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பலி அப்பனை சென்று வழிபாடுகள் செய்தால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அனுகூலமாக இருப்பார்.